ஆஃபீஸ் பாட்லக்கு சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். இது வந்து நான் 2 பேட்சாக பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 10 வரமிளகாயை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வறுத்து தனியாக ஆற வச்சு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் தேவைப்படும். அதையும் நல்லா எண்ணெயில் வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சிக்கனை வந்து உப்பு, மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவையும் வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் இதை வந்து 2 பேட்சாக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே பேட்சில் பண்ண முடியாதுன்னு. 15 நிமிஷம் கழிச்சு நல்லா சிக்கன் வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி நல்லா சுருட்டி கிண்டிட்டோம்னா இந்த சிக்கன் நல்லா கிரேவியாகவும் இருக்கும், ஃப்ரையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.